பிசாசானவன் அவனை வஞ்சித்து அவனை கீழே தள்ளிவிட்டான். அவனுக்குள்ளே பயத்தை கொடுத்தான். பயத்தை கொடுத்த உடனே மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால், எல்லாவற்றையும் அவன் காண்கிற எல்லாவற்றையும் தெய்வம் என்று வழிபட ஆரம்பித்து விட்டான். ஒரு அடிமைத்தன ஆவி அவனுக்குள்ளே புகுந்து விட்டது. எல்லாவற்றையும் ஆராதித்தான். கல்லை ஆராதித்தான், காற்றை ஆராதித்தான், நெருப்பை ஆராதித்தான், எல்லாவற்றையும் விக்கிரகங்களை செய்து வணங்கினான். அதற்கு முன்னாடி விழுந்து கிடந்து நீதான் என்னை உண்டாக்கின தெய்வம் என்று சொன்னான். பசுவை வழிபட்டான். இப்படி மனிதர்கள் எல்லாம் வழிபட்டார்கள். இந்த பசு வணக்கம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்களே கொஞ்ச நேரம் மோசையை கொஞ்ச நாள் காணல, மலையில போன வர தாமதித்த போது கண்டுகுட்டியை செய்து வணங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேசத்திலேயும் இந்த பசு வணக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இது இது ஒரு இடத்துல மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பல நாடுகளில் நம்ம இவைகளை பார்க்க முடியும். அது மாதிரி பாம்பு தெய்வமாக வணங்கலாம். ஏன்னா பாம்பு அது அவனுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வணங்க ஆரம்பித்தான். இப்படி மனுஷன் வணங்காத ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் வந்த நோக்கத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்து ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை பயத்தால் சூழப்பட்டிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் வார்த்தை ஒரு மனிதனை அவர் சந்திக்கும் போது பயப்படாதே என்று சொல்ற வார்த்தையை தான் முதல்ல அடிக்கடி அவர்கிட்ட பேசுகிறார். திடமனதாக இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.